பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு நம்ம 40 டேஸ் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கிறோம். இந்த 40 டேஸ் ப்ரேயரில் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் பற்றி தான் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு இந்த முதலாவது நாளில் நம்ம ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவரை பற்றி எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா தண்ணீருங்க. அதுதான் இன்னைக்கு டாபிக். பரிசுத்த ஆவியானவரை நம்ம தண்ணீரோட ஒப்பிடுறோம். வேதத்திலையும் சில இடத்துல அப்படிதான் ஒப்பிடப்பட்டு இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை எப்படி தண்ணீரோட ஒப்பிடுறாங்க, ஏன் ஒப்பிடுறாங்க அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஏசாயா 44 அதிகாரம் 3வது வசனத்துல, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். அதாவது நம்ம கர்த்தர் மேல தாகமா வாஞ்சையா இருந்தோம் அப்படின்னா தண்ணீரை ஊற்றுவேன் அங்க அப்படி சொல்லியிருக்குல்லங்க. நம்ம கர்த்தர் மேல தாகமா இருந்தா வாஞ்சையா இருந்தா பரிசுத்த ஆவியானவர் என்ற தண்ணீர் நம்மளுக்கு அருளப்படுங்க. ஸோ இப்படிதான் வேதத்துல தண்ணீரை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல வரும்போது என்ன நடக்கும்? முதலாவது நம்ம தண்ணீரை பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் இந்த தண்ணீரோட கம்பேர் பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கையில எப்படி கிரியை செய்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. முதலாவது தண்ணீரோட குணாதிசயம் என்னங்க? நம்ம டெய்லியும் குளிக்கிறது எதற்காக தண்ணியை ஊற்றி குளிக்கிறோம்? நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கு போகணும் அப்படிதானங்க. இன்னொன்று, நம்ம ஒரு இடத்த நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தண்ணி போட்டு க்ளீன் பண்ணும்போது அது சுத்தமாக போகும். முதலாவது என்ன குவாலிட்டி அப்படின்னா தண்ணீரை நம்மளுடைய கரைகளை நீக்கிறதுக்காக உதவுதுங்க. அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல வரும்போது நம்மளுடைய பாவ கரைகள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு அவர் உதவி செய்கிறாருங்க. ஸோ எப்படி தண்ணீர் வெளியில நம்மளை க்ளீன் பண்ணுதோ அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய உள்ளான காரியங்கள் எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்தி க்ளீன் பண்றாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு தண்ணீர் எப்படி உலக கரையை நீக்குதோ அதே மாதிரி தாங்க பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய பாவ கரையை நீக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் ஒரு செழிப்பை குறிக்குது. கரெக்டாங்க. மழை தண்ணியாக தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அது நிலத்தில் படும்போது என்ன ஆகுது? அது ஈரப்பதமாகி அதிலிருந்து விதைகள் முளைத்து அதுக்கப்புறம் அது மரமாகி கனி தருதுங்க. அதே போல தான் பரிசுத்த ஆவியானவராகிய தண்ணீர் நம்மளிடத்துல வரும்போது நம்மளுடைய ட்ரையான காரியங்கள் எல்லாத்தையுமே அவர் நினைச்சு அதுல இருந்து வசனம் என்ற விதையை போட செய்கிறாரு. அந்த வசனம் நம்ம இருதயத்துல பதிய வச்சு ஒரு மரம் மாதிரி, கனி மாதிரி நம்மளுக்கு அந்த வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்தும் போது அந்த வார்த்தைக்குரிய பலனை நம்ம பெறோங்க. ஸோ எப்படி தண்ணி செழிப்புக்கு அடையாளமாக இருக்கிறதோ அதே மாதிரிதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளிடத்துல வரும்போது வார்த்தை என்ற செழிப்பான காரியத்தை நம்மளுக்கு அருள செய்கிறாருங்க. அந்த வார்த்தையின் மூலமா நிறைய காரியங்களை நம்மளுக்கு நடப்பிக்கிறாருங்க. ஸோ இரண்டாவது தண்ணீர் நம்மளுக்கு செழிப்பை தருது. அதே போல பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை என்ற வளமான காரியத்தை நம்மளுக்கு அருள செய்கிறாருங்க. அதுக்கப்புறம் மூணாவது காரியமாக தண்ணீர் நம்மளோட உடம்புக்கு எவ்வளோ அவசியம் அப்படின்னா டெய்லியும் நம்ம நிறைய தண்ணி குடித்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கிற பாதி நோய்கள் குணமடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய ஸ்கின் பளபளக்கிறதுக்கும் தண்ணி காரணமாக இருக்குது. உள்ளான காரியங்கள் சீர்படுத்துறதுக்கும் தண்ணி காரணமாக இருக்கும். நம்ம தண்ணியே குடிக்காம இருந்தோம் அப்படின்னா நிறைய டிசீஸ் வரும். கரெக்டாக அதே மாதிரி தாங்க பரிசுத்த ஆவியானவர் நம்மளிடத்துல வரும்போது நம்மளோட உள்ளான காரியங்கள் எல்லாத்தையுமே சீர்படுத்தி நம்மளுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி தண்ணீர் நோய்களை குணமாக்குதோ பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையுமே அவர் சீர்படுத்தி நம்மளுடைய நோய்களை குணப்படுத்த வல்லவராக இருக்கிறாரு. தண்ணீர் எப்படி நோயை குணமாக்குது அப்படின்றத வேதத்திலையும் நம்ம பார்க்கலாங்க. குஷ்டரோகம் கொண்ட நாகமான் எலிசா இடத்துல வராங்க. எலிசா சொல்றாங்க, யோர்தான் நதியில நீங்க மூழ்கி எந்திரிங்க, 7 தடவை நீங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய நோய்கள் குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோர்தான் நதியில அவங்க மூழ்கி 7 தடவை எந்திரிக்கிறாங்க. அவங்களுடைய குஷ்டரோகம் நீக்கப்பட்டதுங்க. ஸோ இதே மாதிரி தான் தண்ணி, அதாவது பரிசுத்த ஆவியானராகிய தண்ணீர் ஸோ நம்மளுடைய நோய்களை குணமாக்க வல்லவரா இருக்கிறாருங்க. இயேசு கூட சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் கொடுக்குற தண்ணீர் ஜீவ தண்ணீர், அது தாகமே எடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஜீவ தண்ணீர் என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவர் நம்மளிடத்துல வரும்போது ஒரு காலமும் நம்மளுக்கு தாகம் எடுக்கவே எடுக்காதுங்க. பரிசுத்த ஆவியானவரை நம்ம தண்ணீரோட ஒப்பிடுறதுக்கு இதுதாங்க காரணம்.
ஸோ இன்னைக்கு டே 1ல இந்த வீடியோ நீங்கள் என்னைக்கு கேட்குறீங்களோ அன்னைக்கு அந்த டே 1 ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த டே 1ல பரிசுத்த ஆவியானவரை குறித்து நீங்கள் தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணும்போது இந்த தண்ணீரோட காரியத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா நேரத்திலையும் நம்ம ப்ரேயர் பண்ணலாங்க. பரிசுத்த ஆவியானவரோட நம்ம கனெக்ட் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் நம்ம எப்படி ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் குளிக்கும்போது ஆவியானவரே எப்படி இந்த தண்ணீர் என்னோட உடம்ப சுத்திகரிக்குதோ அதே போல என்னோட உள்ளான காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்க சுத்திகரிங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபிக்கலாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தண்ணீரை நீங்க குடிக்கும்போது நீங்க சொல்லுங்க, எப்படி இந்த தண்ணீர் என் உடம்புக்கு ஒரு ஆரோக்கியத்தை தருதோ ஆண்டவரே, என்னோட உள்ளான மனுஷனும் உம்முடைய வார்த்தையினால ஆரோக்கியம் அடையணும் அப்படின்றத நம்ம ஜெபிக்கலாங்க. 3வது, எப்படி இந்த தண்ணீர் எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குதோ அதே போல ஆவியானவரே, எங்களுடைய உள்ளான காரியங்கள் எல்லாத்தையுமே சரி செய்து அந்த நோய்களை எல்லாம் நீங்க குணமாக்க வல்லவரா இருக்கிறீங்க அப்படின்றத நம்ம ஜெபிக்கலாங்க. டே டு டே லைஃப்ல இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆவியானவரோட ஒன்றாக பயணிக்கிறது மட்டும் இல்லாம நம்மளுடைய பாவ காரியங்கள், நம்மளுடைய கரைகள், நம்மளுடைய தேவையில்லாத காரியங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியாமலேயே நம்ம விட்டு போயிருங்க. கண்டிப்பா அதுக்கடுத்து அது உங்களுக்கு ஹேபிட்டாவே இருக்கும். நீங்க குளிக்கும் போதே நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு குளிக்கிற மாதிரியே இருக்குங்க. அதுக்கடுத்து நீங்க தண்ணி குடிக்கும் போதே ஆவியானவரை நினைப்பீங்க. ஸோ எல்லா நேரத்திலையும் அவரை நினைக்கும் போது நம்மளுக்கு கண்டிப்பா பிளெஸிங்ஸ் இருக்குங்க. இந்த காரியத்தை இன்னைக்கு நீங்க தியானிச்சு கர்த்தரிடத்துல ஜோமன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜோமன்லாம், அன்புள்ள ஏசப்பா, இந்த முதலாம் நாளில் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் தண்ணீராக தியானிச்சோம்ப்பா. இந்த ஜீவ தண்ணீர் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அப்பா, இந்த ஜீவ தண்ணீர் எங்களிடத்துல வரும்போது அப்பா புதிய பலன் அடையணும். எங்களுக்குரிய செழிப்பு எங்களுக்கு வரணும்ப்பா. எங்களுக்குரிய ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் சீர்படுத்தணும் டாடி. அப்பா, நீங்க உதவி செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 40 நாளும் ஆவியானவர் குறித்து எங்களுக்கு கற்றுத்தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் டாடி. ஆவியானவரே அப்பா, சோத்திரன் தகப்பனே, இந்த 40 நாள் முடிவில் எங்களுடைய காரியங்கள் எல்லாம் சீர்படுத்த நீங்க உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம் டாடி. ஏசப்பா, உம்முடைய கரத்துல எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்து வழிநடத்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Jesus loves you.